என் பெயர் சுகாசனி. எனக்கு இப்போது வயதுதான் ஆகிறது. வாழ்க்கை என்பது பூக்களால் ஆனது என்று நினைத்திருந்த எனக்கு திருமணம் முடிந்த 6 மாதங்களிலேயே அது முட்களாக மாறிப்போனது. ஆரம்பத்தில் எங்கள் வாழ்க்கை மிக இனிமையாக கனவு போலத்தான் போய்க் கொண்டிருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி ஒரு பெரிய இடியாய் மாறி எங்கள் வாழ்க்கையில் இறங்கியது. என் கணவர் மற்ற ஆண்களைப் போல் அல்லாமல் மதுவுக்கு மிக மோசமாக அடிமையானார். அவருக்கு அந்த போதை பிடித்திருந்தாலும் அது என் வாழ்க்கையை சிதைத்துக் கொண்டிருந்தது. இரவு எது பகல் எது என்று தெரியாமல் அவர் குடித்துக் கொண்டே இருந்தார். ஒருநாள் நான் பணியில் இருந்தபோது என்னுடன் வேலை செய்யும் நண்பர் ரவி எனக்கு போன் செய்தார். சுகாசனி, நான் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். உன் கணவர் கொடுத்துவிட்டு வழியில் விழுந்து கிடக்கிறார். அவரை அப்படியே விட்டுவிட முடியாது. நானே அவரை அழைத்து வருகிறேன் என்றார். நான் பதறிப்போய், சரி அண்ணே, அழைத்து வாருங்கள் என்றேன். அவர் வருவதற்கு முன் என் மாமியாரிடம், அத்தே, உங்கள் மகன் சென்ற இடமெல்லாம் குடித்துவிட்டு விழுகிறார். என் நண்பர் அவரை அழைத்து வருகிறார். தயவு செய்து நீங்கள் அவரை இன்று கண்டியுங்கள் என்று சொல்லி அழுதேன். சரியாக அந்த நேரத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நான் ஓடிச் சென்று கதவைத் திறந்தேன். என் கணவர் ரவியின் தோளில் அப்படியே சாய்ந்து கிடந்ததை பார்த்தவுடன் என் நெஞ்சு பதறியது. என்ன ஆயிற்று என் கணவருக்கு என்று கேட்டபடியே ரவியுடன் சேர்ந்து அவரை அறைக்குள் அழைத்துச் சென்றேன். ரவி ஒரு கையை பிடிக்க நான் ஒரு கையை பிடித்து மெத்தையில் அமர வைத்தோம். ஆனால் அவரால் அமரக்கூட முடியவில்லை. அப்படியே சரிந்து விழுந்தார். அவரை தாங்கி பிடிக்கும் அந்த அவசரத்தில் என் புடவை சற்று விலகியது. ரவி அதை பார்த்தும் பார்க்காதது போல் இருந்தார். ஆனால் அவருக்கு பயங்கரமாக வேர்த்து கொட்டியது. ஏன் உங்களுக்கு இவ்வளவு வேர்கிறது என்று நான் ரவியிடம் கேட்டேன். அவர் ஒன்றும் இல்லை என்று கூறி என்னை உற்று பார்த்தார். அப்போதுதான் என் உடையின் நிலையை உணர்ந்து நான் அதை சரி செய்து கொண்டேன். சரி சரி, அமருங்கள், சாப்பிட்டுவிட்டு செல்லலாம் என்றேன். அவர் எழுந்திருக்க முயன்றபோது அவர் கால்கள் என் புடவை மேல்பட்டது. அது தெரிந்தோ தெரியாமலோ நடந்தது. நான் நகரும்போது தடுமாறி அவர் மேலேயே விழுந்தேன். அவரும் நானும் அதே மெத்தையில் விழுந்தோம். ஒரு புறம் என் கணவர் போதையில் கிடக்க, இன்னொரு புறம் நானும் ரவியும் மிக அருகே இருந்தோம். ரவியின் நெற்றியில் வேர்வைத் துளிகள் அரும்பியிருந்தன. நான் அதைத் துடைத்தபோது அவர், உனக்கும் வேர்க்கிறதே என்று கூறியன் மிக அருகே வந்தார். என் கணவரின் குடிப்பழக்கம் இன்று நேற்று ஆரம்பித்தது அல்ல. அது பல நாள் பழக்கம் என்பதை அவர் உடல்நிலை காட்டியது. என் மாமியாரிடம் இது பற்றி சொன்னால் ஊரில் யாரும் பண்ணாததையா என் பையன் செய்துவிட்டான், சும்மா போவியா என்று மிகச் சாதாரணமாக சொல்லிவிட்டு டிவி பார்க்க சென்றுவிட்டார். யாரிடம் என் கஷ்டத்தை சொல்வது என்று தெரியாமல் நான் தவித்தேன். என் அண்ணன் திருமணம் முடித்து தனியாக இருக்கிறார். அம்மா அப்பாவை பார்த்துக் கொள்ளும் சூழ்நிலையில் அவருக்கு நான் சுமையாக இருக்க விரும்பவில்லை. இதுதான் என் வாழ்க்கை என்று நினைத்து வாழத் தொடங்கினேன். என் மாமியார் நாள் முழுவதும் டிவி முன்னாலேயே இருப்பார். சீரியல்களில் நடக்கும் பிரச்சனைகளைப் பற்றி ஊர் முழுக்க பேசுவார். ஆனால் தன் வீட்டில் தன் மகன் குடிப்பதைக் கண்டுகொள்ளவே மாட்டார். வீட்டில் வருமானம் இல்லாத காரணத்தினால் நான் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன். நல்ல சம்பளம் கிடைக்கும் வேலை தேடி நான் பல இடங்களுக்கு அலைந்தேன். ஆனால் பல இடங்களில் வேலை கிடைக்கவில்லை. சில இடங்களில் வேலை முடிந்து வீடு திரும்ப மிக தாமதமானது. அந்த சூழ்நிலையை நான் விரும்பவில்லை. ஒருநாள் ஒரு மிகப்பெரிய ஜவுளி கடைக்கு வேலை கேட்டு உள்ளே சென்றேன். அங்கே விசாரித்தபோது மேனேஜரை மேலே போய் பாருங்கள் என்று சொன்னார்கள். என்னை அழைத்துச் செல்ல ரவி என்ற ஒருவரை அனுப்பி வைத்தார்கள். நாங்கள் படிக்கட்டுகளில் ஏறும்போது ரவி, படிக்கட்டில் செல்ல வேண்டாம், வாங்க லிப்டில் செல்லலாம் என்று என்னை அழைத்தார். எனக்கு லிப்டில் செல்ல பயமாக இருந்தது. ஆனால் அவர், பயப்படாதீர்கள், நாம் இனி ஒரே இடத்தில்தான் வேலை செய்யப் போகிறோம் என்று கூறி என்னை அழைத்துச் சென்றார். மேனேஜரிடம் சென்றபோது அவர், தற்போது ஆட்கள் தேவை குறைவாக இருப்பதாக கூறினார்.
உடனே ரவி தலையிட்டு, சார், இந்த பொண்ணும் எனக்கு தெரிந்த மாமா பொண்ணுதான். வேலைக்கு வைத்துக் கொள்ளுங்கள், நான் தினமும் இவரை அழைத்து வந்து விடுகிறேன் என்று சொன்னார். மேனேஜர் என்னை பார்த்து, அவன் சொல்வது உண்மையா என்று கேட்க ரவி கண்டியில் ஆமாம் என்று சொல்லச் சொன்னார். வேலை கிடைக்க வேண்டுமே என்ற கட்டாயத்தில் நானும் ஆமாம் சார் என்று பொய் சொன்னேன். மேனேஜர் என்னை அடுத்த நாள் முதல் வேலைக்கு வரச் சொன்னார். திரும்பி வரும்போது ரவிக்கு நான் நன்றி சொன்னேன். அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று அவர் சாதாரணமாக சொன்னார். மறுநாள் முதல் என் வேலை தொடங்கியது. காலை மணிக்கு வேலைக்கு சென்று மாலை மணிக்கு முடித்துவிடலாம். அங்கேயே கேண்டீன் வசதியும் இருந்தது. என் கையில் இருந்த பணத்தை வைத்து என் கணவருக்கு பிடித்த மல்லிகை பூவும் சில ஸ்வீட்களும் வாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு சென்றேன். நாளை முதல் வேலைக்கு சென்றால் சம்பளம் வரும், நம் தேவைகளை பார்த்து கொள்ளலாம் என்ற கனவுடன் நான் வீட்டிற்குள் நுழைந்தேன். ஆனால் அங்கு நிலைமை வேறாக இருந்தது. என் மாமியாரும் கணவரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். உன் மனைவி உன் பேச்சைக் கேட்காமல் வேலை தேடிச் சென்றவள் இதுவரை வரவில்லை என்று அத்தை என் கணவரை தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தார். நான் உள்ளே சென்று சண்டையை நிறுத்தினேன். நீங்கள் யாரும் சம்பாதிக்கவில்லை, பின் வீட்டுச் செலவுக்கு என்ன செய்வது? அதனால்தான் நான் வேலைக்கு செல்கிறேன் என்று சொன்னேன். என் கணவர், சரி, வேலைக்குச் செல், ஆனால் சம்பள பணத்தை என்னிடம் கொடுத்துவிட வேண்டும் என்று நிபந்தனை போட்டார். அத்தைக்கு நான் வேலைக்கு செல்வது ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தது. நான் என் அறைக்குள் சென்றபோது திலீப் என் கணவர் பின்னாடியே வந்து, ஏதாவது முன்பணம் வாங்கினாயா என்று கேட்டார். மறுபடியும் குடித்துவிட்டு ரோட்டில் விழவா கேட்கிறீர்கள் என்று நான் கேட்டதற்கு அவர் கோபப்பட்டு பக்கத்தில் இருந்த ஸ்வீட் பாக்ஸை எடுத்துக்கொண்டு விறுவிறுவென வெளியே கிளம்பிவிட்டார். நான் கொண்டு வந்த மல்லிகை பூவை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. என் கையில் அந்த பூவை வைத்துக்கொண்டு மெத்தையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். என் மாமியார் வெளியே இருந்து, சும்மா அழுதுவடியாதே, நாளை வேலைக்கு செல்ல வேண்டும், சாப்பிட்டுவிட்டு தூங்கு என்று அதட்டினார். மறுநாள் காலை வேலை முடிந்து ரவி என்னை அவர் வண்டியிலேயே அழைத்து வந்தார். வழியில் அவர் என்னிடம், உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா என்று கேட்டார். அவர் இல்லை என்றுதான் நினைத்திருந்தார். கல்யாணம் ஆகியிருந்தால் உன் வீட்டுக்காரர் உன்னை அழைக்க வந்திருப்பாரே, அல்லது நீயே பஸ்ஸில் போவதாக சொல்லியிருப்பாயே என்று அவர் காரணம் சொன்னார். நான் அழுதுகொண்டே என் கதையை சொன்னேன். உன்னை 6 மாதங்களுக்கு முன்பு பார்த்திருந்தால் நானே காதலித்து திருமணம் செய்திருப்பேன் என்று ரவி சொன்னபோது என் மனதுக்குள் ஏதோ ஒன்று நிகழ்ந்ததையூத். உன்னை முன்பே பார்த்திருந்தால் நானே கல்யாணம் செய்திருப்பேன் என்று ரவி சொன்னதைக் கேட்டு நான் அழுதேன். ரவி உடனே வண்டியை நிறுத்தி, ஏன் அழுகிறாய், நான் விளையாடுகிறேன் என்று நினைக்கிறாயா என்று கேட்டார். நான் விளையாடவில்லை, நீங்கள் வேண்டுமானால் என் வீட்டுக்கு வந்து என் கணவரை பாருங்கள் என்று சவால் விட்டேன். ரவி என்னை நம்பாமல் என் வீட்டுக்கே வந்தார். வீட்டில் என் மாமியாரை பார்த்து, அத்தே, இவர் என்னுடன் வேலை செய்பவர், நான் பசை தவறவிட்டதால் என்னை அழைத்து வந்தார் என்று அறிமுகப்படுத்தினேன். என் அத்தை டிவி பார்ப்பதில் மும்முரமாக இருந்ததால், சரிமா, காபி கொடுத்து உள்ளே உட்காரவை என்று சொல்லிவிட்டு திரும்பிக்கூட பார்க்காமல் டிவியில் மூழ்கினார். நான் ரவியை என் அறைக்கு அழைத்துச் சென்றேன். அங்கே என் கணவர் வழக்கம் போல போதையில் மயங்கி கிடந்தார். ரவி அந்த மெத்தையில் அமர்ந்தார். நான் அவரிடம் என் கதையை முழுமையாக சொன்னேன். திருமணம் முடிந்து 6 மாதங்கள் ஆகிறது. ரவி தினமும் அவர் குடித்துவிட்டு ஒரு பக்கம் விழுந்து கிடப்பார். நான் ஒரு பக்கம் உறங்குவேன். என் வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இல்லை. ஆனால் உன்னிடம் பழகும்போதுதான் அந்த அன்பை நான் உணர்கிறேன் என்று சொல்லி அழுதேன். ரவி என் முகத்தை பார்த்தார். அவர் முகத்தில் ஒரு தெளிவு தெரிந்தது. நீ கவலைப்படாதே, தினமும் நானே உன்னை அழைத்து வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அன்று கிளம்பினார். அதன் பிறகு அதுவே வழக்கமானது. ரவி என்னை மாலையில் வீட்டில் விடுவார். நேராக அறைக்குள் வருவார். என் மாமியாருக்கு பழங்கள், தின்பண்டுங்கள் என்று வாங்கி வருவார். அத்தே அதை பெற்றுக்கொண்டு, எனக்கு ஒரு பிள்ளை சரியில்லை, இன்னொரு பிள்ளை கிடைத்துவிட்டது என்று பல்லை காட்டி சிரிப்பார். அத்தைக்கு டிவி இருந்தால் போதும்,
அறைக்குள் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கூட அவர் கவனிக்க மாட்டார். ஒருநாள் அப்படித்தான் ரவி என் அறையில் இருந்தார். அத்தையோ வெளியில் டிவி சத்தத்தில் மூழ்கியிருந்தார். என் கணவர் பக்கத்திலேயே போதையில் உறங்கிக் கொண்டிருந்தார். ரவியின் நெற்றியில் வேர்வை அரும்பியிருந்தது. நான் அதைத் துடைத்தேன். அப்போது ஒரு கணவன் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்வாரோ அதே நெருக்கத்துடன் ரவி என்னிடம் இருந்தார். அந்த தருணத்தில் என் கணவர் அருகில் இருக்கிறார் என்ற பயமே எங்களுக்கு இல்லாமல் போனது. ரவி கிளம்பும்போது நாளை அவசியம் வரவேண்டும், நான் எதிர்பார்ப்பேன் என்று நான் சொல்ல அவர் என்னை அணைத்து நெற்றியில் முத்தம் கொடுத்துவிட்டு சென்றார். எல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருந்தபோதுதான் அந்த இடி விழுந்தது. திடீரென்று ரவி 2 நாட்கள் வேலைக்கு வரவில்லை. நான் பயந்து போய் அவர் போனுக்கு அழைத்தேன். ஆனால் போனே ரவி எடுக்கவில்லை, வேறொரு நபர் எடுத்தார். இனி ரவிக்கு போன் செய்யாதே, உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது, அவன் பிரம்மச்சாரி, அவனைத் தொந்தரவு செய்யாதே என்று சொல்லி போனே வைத்துவிட்டார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என் உலகம் இருண்டுவிட்டது போல தோன்றியது. யூர் அந்த போனை எடுத்ததோ, ஏன் ரவி என்னிடம் பேசுவதே நிறுத்திவிட்டார் என்ற குழப்பத்திலேயே நான் தவித்துக் கொண்டிருந்தேன். ஒருநாள் எதிர்பாராத விதமாக ரவியை சந்திக்கும் சூழ்நிலை அமைந்தது. ரவி என்னை அவர் வண்டியில் அமர வைத்து ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு தனிமையான இடத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே அமர்ந்ததும் ரவி என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ரவி என்ன நினைக்கிறதோ, எதற்காவது பயப்படுகிறீர்களா? உண்மையை சொல்லுங்கள் என்று கெஞ்சினேன். ரவி மெல்ல தன் அழுகையை நிறுத்திவிட்டு பேச ஆரம்பித்தார். சுகாசனி, நான் உன் வீட்டிற்கு வந்து செல்வது என் குடும்பத்திற்கு தெரிந்துவிட்டது. என் தங்கே, அப்பா, அம்மா என எல்லோரும் இதே கேள்விப்பட்டு உடைந்து போயிருக்கிறார்கள். என் நண்பர்கள் என் வீட்டில் போட்டுக் கொடுத்துவிட்டார்கள். நீ அந்த பெண்ணே பார்க்கச் சென்றால் எங்களை உயிரோடு பார்க்க முடியாது என்று என் பெற்றோர் மிரட்டுகிறார்கள். ஆனால் அதைவிட என் மனதை மாற்றியது வேறொரு விஷயம் என்றார். ரவி தொடர்ந்தார். எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன் என்னை அழைத்து தனியாக பேசினார். ரவி, உன் பிரச்சனை என்னவென்று சொல் என்றார். நான் அவரிடம் எதையும் மறைக்காமல் நடந்த அனைத்தையும் சொன்னேன். அவர் சொன்ன அறிவுரை என் கண்களை திறந்துவிட்டது. அவர் கேட்டார், ரவி, உன் தங்கை உனக்கு தெரியாமல் ஒருவரை திருமணம் முடிந்தவர் என்று தெரிந்தும் காதலித்தால் நீ அதை ஏற்றுக்கொள்வாயா? இல்லை, அந்த தவறை சுட்டிக்காட்டி அவளுக்கு வேறொரு மாப்பிள்ளையை பார்ப்பாயா? ஏத்து சரி என்று கேட்டார். அவர் மேலும் சொன்னார், சரி, அது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். உன் அம்மா உனக்கும் உன் தங்கைக்கும் தெரியாமல் ஒருவரே ரகசியமாக காதலித்து அவருடன் சென்றுவிட்டால் உங்கள் குடும்பத்தின் நிலை என்னவாகும்? நீ தலை குனிந்து நிற்க மாட்டாயா? அதேபோலத்தானே இன்னொருவன் மனைவியை நீ அடைய நினைப்பதும். உன்னிடம் ஒழுக்கமும் பணமும் இருந்தால் உன்னை தேடி நல்ல பெண் வருவாள். இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த ஊரை விட்டு வெளியே சென்று வேலை செய் தங்கே. திருமணத்திற்கு பணம் சேர்க்காலம் அனைத்தையும் மாற்றும் என்று அந்த அண்ணன் சொன்னார். அதைக் கேட்டு என் பெற்றோர்கள் கூட சொல்லாத புத்தியே அவர் சொன்னாரே என்று நான் மாற முடிவெடுத்தேன் என்று ரவி கூறி முடித்தார். ரவி சொன்னதைக் கேட்டு எனக்கும் ஒரு தெளிவு பிறந்தது. ஆமாம் ரவி, அந்த அண்ணன் சொன்னது சதவீதம் உண்மை. நான்தான் உன் வாழ்க்கையில் வீணாக குறுக்கிட்டு உன்னை திசை திருப்பிவிட்டேன். என் கணவரே, திருத்த நான்தான் போராட வேண்டுமே தவிர இன்னொரு ஆணிடம் ஆறுதல் தேடியது என் தவறுதான். நீ உன் குடும்பத்திற்காக வாழ். நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று கண்ணீருடன் சொன்னேன். ரவிக்கு நிம்மதியாக இருந்தது. சுகாசனி, நீ இதை புரிந்து கொள்வாய் என்று எனக்கு தெரியும். இனி என் குடும்பத்திற்காக மட்டுமே நான் இருப்பேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். ரவி சென்றவுடன் நான் நினைத்தேன், இதுவே நாங்கள் சந்திக்கும் கடைசி முறையாக இருக்க வேண்டும் என்று. ரவி வீட்டிற்கு சென்றதும் அவர் பெற்றோர் அவரை ஒரு வருடத்திற்கு வெளிநாட்டிற்கோ அல்லது வெளியூருக்கோ வேலைக்கு அனுப்ப முடிவு செய்தனர். ரவியும் அதற்கு சம்மதித்து கிளம்பிவிட்டார். நானும் என் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை தேடத் தொடங்கினேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா
மறக்காமல் லைக் பண்ணுங்க. இது போன்ற விறுவிறுப்பான மற்றும் உண்மையான சம்பவங்களை மையமாக கொண்ட கதைகளைத் தொடர்ந்து கேட்க நம்ம மயா கதைகள் மாயா கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திருமணத்திற்கு முன் வசந்த காலம், திருமணம் முடிந்தால் மழைக்காலம் என்பது சிலருக்கு வாழ்க்கை பாடமாகி விடுகிறது. வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வராமல் இருக்க சிலரிடம் கேள்விகள் கேட்கக்கூடாது, சிலரிடம் பதில்கள் சொல்லக்கூடாது, சிலரிடம் பேசவே கூடாது. நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. வணக்கம்.